பணம் வாழ்க்கையை மாற்றுகிறது, ஆனால் அது மனிதனின் மனதை எப்படி மாற்றுகிறது? ஒரு இளைஞன் கேட்ட ஒரு எளிய கேள்வி, ஒரு ஞானி சொன்ன ஒரு பதில், நம்மையே நம்மிடம் கேள்வி கேட்க வைக்கும் ஒரு கதை. இது ஜன்னலும் கண்ணாடியும். ஒரு இளைஞன் தன் ஏழ்மையால் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்தான். பணக்காரர்கள் ஏன் மற்றவர்கள் மீது அக்கறை காட்டாமல் இருக்கிறார்கள் என்ற கேள்வி அவனுக்குள் இருந்தது. அவன் ஒரு ஞானியிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டான். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் மனிதர்களிடம் பணம் சேரச் சேர அவர்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிடுகிறார்கள்? பணம் ஏன் மனிதர்களின் இதயத்தை இவ்வளவு கல்லாக மாற்றுகிறது என்று கேட்டான். அந்த ஞானி அமைதியாக அவனை ஒரு பெரிய ஜன்னல் அருகில் அழைத்துச் சென்றார். இந்த கண்ணாடி வழியாக பார், உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார். அந்த இளைஞன், வெளியே மக்கள் நடப்பதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் ஒரு பெண் ரொட்டி சுமந்து செல்வதையும் பார்க்கிறேன். ஒட்டுமொத்த ஊரின் வாழ்க்கையும் எனக்கு தெரிகிறது என்றான். பிறகு ஞானி அவனை ஒரு பெரிய அலங்கார கண்ணாடி முன் அழைத்துச் சென்றார். இப்போது இந்த கண்ணாடியில் பார், உனக்கு என்ன தெரிகிறது என்றார். இதில் என்னை தவிர வேறு யாரும் தெரியவில்லை, நான் தான் தெரிகிறேன் என்றான் இளைஞன். ஞானி புன்னகையுடன் சொன்னார், ஜன்னலும் சரி, நீ பார்க்கும் இந்த கண்ணாடியும் சரி, இரண்டுமே ஒரே கண்ணாடி பொருளால் தான் ஆனவை. ஆனால் அந்த கண்ணாடியின் பின்னால் ஒரு மெல்லிய வெள்ளிப்பூச்சு பூசப்படும் போது அது மற்றவர்களை காட்டுவதை நிறுத்திவிட்டு உன்னை மட்டுமே காட்டத் தொடங்குகிறது. இந்த கதையின் நீதி, பணம் என்பது தீமையானது அல்ல, ஆனால் அது ஒரு பிரதிபலிப்பு. நீங்கள் கவனமாக இல்லை என்றால் செல்வம் பெருகும் பொழுது அது மற்றவர்களை பார்க்கும் ஜன்னலை உங்களை மட்டுமே பார்க்கும் கண்ணாடியாக மாற்றிவிடும். எவ்வளவு செல்வம் வந்தாலும் மற்றவர்களின் தேவைகளையும் உணர்வுகளையும் பார்க்கும் அந்த தெளிவான ஜன்னலை உங்கள் வாழ்க்கையில் மூடிவிடாமல் இருப்பதே உண்மையான வெற்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா?